இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஒரு பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இல்லை ஒரு பப்ளிக் பர்பஸஸ்க்காக உருவாக்கப்பட்ட ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டுக்கு மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ண முடியுமா? அதே மாதிரி ஒரு ரிலீஜியஸ் பர்பஸஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று இருந்ததுன்னா அந்த ட்ரஸ்ட் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? பொதுவாக யாராக இருந்தாலும் அந்த ட்ரஸ்ட் மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? இல்லை அதுக்குன்னு அரசு அதிகாரிகள் மூலமாக தான் அந்த கேஸை ஃபைல் பண்ண முடியுமா? இதனோட ப்ரொசீஜர்ஸ் என்ன? அந்த ட்ரஸ்ட்டில் ஏதான முறைகேடுகள் நடக்கிறதா இருந்ததுன்னா, அதே மாதிரி அதே ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட சொத்துக்களை யாருன்னா கையாடல் பண்ணுற மாதிரி தெரிய வந்ததுன்னா, அதை பேஸ் பண்ணின எவிடன்ஸ் கையில் இருந்ததுன்னா, அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி ஒரு கேஸை அந்த ட்ரஸ்ட் மேலே ஃபைல் பண்ண முடியுமான்றது இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டுனா என்ன அப்படின்றத பார்ப்போம். ட்ரஸ்ட்டுன்றது சாதாரணமாக அந்த வார்த்தைக்கான அர்த்தம் நம்பிக்கை. ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் இயங்குகிற ஒரு இயக்கம்தான் ட்ரஸ்ட்டுன்றதை நம்ம சொல்ல முடியும். ஸோ ட்ரஸ்ட்டுக்கும் அந்த ஒரு ட்ரஸ்டின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா கூட ஒரு பெனிஃபிஷரின்னு இருக்கும். ஒரு ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா அதனால் பயனடைபவர்கள் அப்படின்னு சொல்லி யாருன்னா ஒருத்தர் 2 பேர் ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. இல்லை ஏழைங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு, இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கலாம். இல்லைன்னா இந்த பர்டிகுலர் மதத்தை சேர்ந்தவங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கலாம். இந்த கோயிலை பார்த்துக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் பூஜையை காலங்காலத்துக்கும் நடத்துறதுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கப்படலாம். ஸோ நிறைய பர்பஸஸ் இருக்குது. பப்ளிக் பர்பஸஸ்னு சொல்லலாம், இல்லை ப்ரைவேட் சேரிட்டபிள் பர்பஸஸ்னு சொல்லலாம், இல்லை ப்ரைவேட் பர்பஸஸ்க்காக உருவாக்கப்படுற ட்ரஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் பர்பஸஸ்க்காக உருவாக்கப்படுற ட்ரஸ்ட்டு இந்த ஒரு பர்டிகுலர் டினாமினேஷனுக்கு உதவி செய்கிற மாதிரி, இல்லை ஒரு பர்டிகுலர் நபர்களுக்கு அவங்களுக்கு எதனா ஒரு உதவி போய் சேர்கிற மாதிரி உருவாக்கப்படக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டுன்றது இருக்குது. ஒரு சில ட்ரஸ்ட் இருக்குது. அதனால பயனடையக்கூடியவங்க அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு முறைகேடு எதனா நடக்கிறது அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அதில் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து மினிமம் 2 பேர் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்து ஒரு முறையிட்டு கோர்ட் மூலமாக சிவில் கோர்ட் மூலமாக முறையிட்டு இந்த பர்டிகுலர் முறைகேடு நடக்கிறது, அதனால் கோர்ட் தலையிட்டு இந்த ட்ரஸ்ட்டை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 92 இதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை பயன்படுத்தி நிறைய ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் மேலே கூட நிறைய கேசஸ் நடந்திருக்கு. சரியான முறையில் அந்த கேசஸ் அந்த பர்டிகுலர் ட்ரஸ்ட் இயங்கணுன்றதுக்காக ஒரு ட்ரஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டி தவறான நோக்கத்துக்காக விற்கப்படுறது, இல்லை ஒரு ட்ரஸ்ட்டோட சொத்துக்கள் தவறான நோக்கத்துக்காக அந்த ட்ரஸ்ட்டு ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்கும் என்ன ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். இந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ட்ரஸ்ட் அப்படின்றது இருக்கும். வேற ஒரு நோக்கத்துக்காக அது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை எதனா இருந்ததுன்னா அவங்க அந்த ட்ரஸ்ட்னால பயனாளிகள்னு இருக்கக்கூடிய பெனிஃபிஷியரிஸ் அவங்க அந்த ட்ரஸ்ட் மேலே 2 பேர் மினிமம் 2 பேரை மேற்கொண்டு நிறைய பேர் சேரலாம். அவங்க ஒரு சிவில் சூட் ஒன்று ஃபைல் பண்ணி இந்த ட்ரஸ்ட்டை ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்றது இருக்குது. அவங்க என்னெல்லாம் கேட்க முடியும் சிவில் கோர்ட் கிட்டன்றது செக்ஷன் 92 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செக்ஷன் 92 கொடுக்கப்பட்ட இந்த ரிலீஃப் மட்டும்தான் கேட்க முடியுன்றது இருக்குது. ஸோ என்னெல்லாம் கேட்க முடியுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது அப்படி ஒரு நபர் ஒரு பெனிஃபிஷரி ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு பர்சன் இன்ட்ரெஸ்டட் இந்த ட்ரஸ்ட் அவங்க ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லீவ் டு சூ, அதாவது அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான ஒரு பர்மிஷன் கேட்டு ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணும். அது பெட்டிஷன் ஃபைல் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்கக்கூடிய ஒரு சில ரிலீஃப்ஸ் இருக்குது. அது செக்ஷன் 92 கொடுக்கப்பட்டிருக்கு. 1, ஒரு ட்ரஸ்டியை நீக்க சொல்லி கேட்கலாம், ரிமூவல் ஆஃப் ட்ரஸ்டி. 2வது அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் நியூ ட்ரஸ்டி, வேற ஒருத்தரை ட்ரஸ்டியை நியமிக்க சொல்லி வேற ஒரு நபரை ட்ரஸ்டியை நியமிக்க சொல்லி கேட்கலாம். 3வது ஒருத்தர்கிட்ட ஒரு ட்ரஸ்டி கீழே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை சேர்க்கறதுக்கு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வெஸ்டிங் ப்ராப்பர்ட்டி இந்த ட்ரஸ்ட்டு ஒரு புதுசாக ஒரு சொத்தை இந்த ட்ரஸ்ட்டோட சேர்க்கறதுக்கான ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். 4வது ஒரு ட்ரஸ்டி பேரில் இருக்கக்கூடிய ஒரு தவறான முறையில் கைமாறின ஒரு ப்ராப்பர்ட்டி, ட்ரஸ்டி பேரில் இருக்கக்கூடிய தவறான முறையில் கைமாறின ஒரு ப்ராப்பர்ட்டியை திரும்பி அந்த ட்ரஸ்ட்டுக்கே கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு டைரக்ஷன்ஸ் வாங்கி கேட்கலாம். அடுத்தது அக்கௌண்ட்ஸ் அண்ட் என்கொயரிஸ், அதாவது ரெண்டிஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கணக்கு வழக்குகளை காமிக்க சொல்லி அது சம்மந்தமாக ஒரு சில விசாரணைகள் நடத்த சொல்லி கோர்ட்டை கேட்கலாம்.
ஆறாவது, ஒரு ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கோ இல்லைன்னா வாடகைக்கு விடுறதுக்கோ இல்லை அடமானம் வைக்கிறதுக்கோ பர்மிஷன் கேட்டு ஆத்தரைசேஷன் கேட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ஏழாவது, நான் ஏற்கனவே சொன்ன ஆப்ஜெக்ட் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த ட்ரஸ்ட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நோக்கம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸோட ப்ரப்போர்ஷனலாக அது ட்ரஸ்ட்டுலேருந்து வரக்கூடிய வருமானமோ இல்லை ட்ரஸ்ட்டோட சொத்துக்களையோ ப்ரப்போர்ஷனாக அதுக்காக பயன்படுத்த சொல்லி ஒரு டைரெக்ஷன்ஸ் ஒன்று கேட்கலாம். அதுக்கு அடுத்தது கடைசியாக செட்டிலிங் அ ஸ்கீம், அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்கீம் ஒன்று உருவாக்கி அந்த ஸ்கீமு கீழே அதை ட்ரஸ்ட்டை இயங்க வைக்க சொல்லி ஒரு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி டைரெக்ஷன்ஸ்லாம் கேட்கறதுக்காக ட்ரஸ்ட்டு சம்மந்தமாக ஒரு பெட்டிஷனை சிவில் கோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியும், சிவில் நீதிமன்றத்தில். அவங்க யாருன்னா அந்த ட்ரஸ்ட்டுனால் பயனடையக்கூடியவங்க யாருன்னா ஒரு 2 பேரை கூட சேர்ந்து ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ண முடியும். இது முக்கியமாக தேவையான ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, கோர்ட்டுக்கிட்ட முன்கூட்டியே ஒரு பர்மிஷன் ஒன்று வாங்கணும். அதாவது லீவ் டு சியூ அப்படின்னு பேர். அதாவது கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்காக ஒரு வழக்கு தொடுக்கிறதுக்கான ஒரு பர்மிஷன், ஒரு அனுமதி. அந்த அனுமதியை கேட்டு இந்த காரணத்தினால இந்த ட்ரஸ்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுன்றதுனால நாங்கள் இந்த ட்ரஸ்ட்டு சம்மந்தமாக இந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கோம், அதனால் எங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். இந்த பெட்டிஷன் கிராண்ட் ஆனதுக்கு அப்புறம்தான் அந்த ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட கேஸே கோர்ட்டால் ஏற்றுக்கப்படும். இந்த கேஸை செக்ஷன் 92 கீழே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணணும்னா இந்த 2 நபர்கள் தவிர வேறு மற்றபடி அட்வொகேட் ஜென்ரல், அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட அட்வொகேட் ஜென்ரல் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அது ட்ரஸ்ட்டில் ஒரு முறைகேடு ஒன்று நடக்கிறதுனா அட்வொகேட் ஜென்ரல் நேரடியாக கேஸ் சிவில் சூட் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரஸ்ட்னால் இருக்கக்கூடிய ஒரு 2 பெனிஃபிஷியரி மட்டும் இல்லாமல் அட்வொகேட் ஜென்ரலே நேரடியாக ஃபைல் பண்ண முடியும். சரி, இதுக்கான ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இந்த கேஸ் மெயின்டைனபிளாக இருக்கணும்னா, ஏற்றுக்கொள்ளப்படணும்னா, ஏற்புடையதாக இருக்கணும்னா இதுக்குன்னு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸுன்றதை பார்த்தோம்னா, முதல்ல அந்த ட்ரஸ்ட்டை ஒரு ரிலீஜியஸ் ஒரு சேரிட்டபிள் பர்பஸஸ்க்காக இஷ்யூ கிரியேட் பண்ணப்பட்டிருக்கணும். ஒரு ட்ரஸ்ட் ரிலீஜியஸ் ஒரு சேரிட்டபிள் பர்பஸஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்ட ட்ரஸ்ட்டாக இருக்கணும். 2வது இன்க்ரீடியண்ட், அந்த ரிலீஃப் கேட்டது, நம்ம கேட்ட அந்த கோரிக்கை, அது இந்த செக்ஷன் 92ல் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 7 கோரிக்கைக்கு நடுவில் ஏதானா ஒன்றா தான் இருக்கணும். இது தவிர வேறு எதுவும் கேட்க முடியாது. இதுக்குள்ளே தான், இதுக்கு உட்பட்டு தான் கேட்க முடியும். அந்த பவர் தான் இருக்குது. 3வது, ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க, ஒரு பயனாளி, ஒரு பெனிஃபிஷரின்னு நான் சொன்னேன், பர்சன் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லலாம். அவங்க ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க, ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு முறைகேடு நடக்கிறதுன்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்னென்னா, அந்த ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் சேர்த்து, அந்த பப்ளிக் பர்பஸஸ்னால் அந்த பப்ளிக் எல்லாருக்கும் சேர்த்து அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களே தவிர்த்து அவங்க 2 பேரோட நன்மைக்காக மட்டும் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணல அப்படின்றது இருக்கணும். இப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு முறைகேடு நடக்கிறதுனா கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏபியோட நலனுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டுனால் பயனடைக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் நலன் கொடுக்கும் விதமாக ஒரு கோரிக்கையை அவங்க முன்வைக்கணும். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் கம்பல்சரியாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதே மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், ஒரு முறைகேடு ஒன்று நடக்கிறதுனா கோர்ட்டோட டைரெக்ஷன்ஸ் கேட்டாகணும். கோர்ட்டோட டைரெக்ஷன்ஸ்னால் அது அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிட்டு அதை சீர்படுத்துறதுக்காக கோர்ட் ஒரு சில டைரெக்ஷன்ஸ் கொடுக்க சொல்லி கேட்கலாம். இப்போ இந்த ட்ரஸ்ட்டு சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு ரூல் ஒன்று இருக்குது, சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்குது. இது லா கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு நிறைய இடத்துல இந்த ரூலை அக்செப்ட் பண்ணி அவங்க ரெக்கக்னைஸும் பண்ணியிருக்காங்க. இந்த ரூலுக்கு பேர் ரூல் ஆஃப் சிப்ரஸ் அப்படின்னு பேர், CYPRES, சிப்ரஸ் அப்படின்னு பேர். இந்த ரூலோட எஃபெக்ட் என்னென்னா, ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு பர்பஸ்க்காக உருவாக்கப்படுறது. அதாவது இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, இங்கே தெரு வழியாக போகிறவங்களுக்கு அவங்களுக்கு காலில் முள்ளு குத்தாமல் இருக்கிறதுக்காக அந்த காலில் அந்த ரோடை சீர்படுத்துறதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கப்படுறதுன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளான ஒரு பர்பஸ்க்காக ஒரு ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கப்படுறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்பஸை அச்சீவ் பண்ண முடியாத விதமாக இருக்குது. ஏன்னா அந்த ரோடே கொஞ்சம் அகலப்படுத்துறது இல்லை வேறு எதனா ஒரு ரீசன்னால் அந்த இடத்தோட கட்டமைப்பு மாறுது. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் சிப்ரஸ் என்ன சொல்கிறதுனா, அதிகபட்சம் எந்த அளவுக்கு அந்த ட்ரஸ்ட்டோட நோக்கத்தை
முழுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட்டோட நோக்கத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக அந்த ட்ரஸ்ட்டோட பணத்தை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறது. ஸோ அதிகபட்சம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணால் போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பண்ணணுன்றது முடியாமல் போச்சுன்னா மேக்ஸிமம் அதை பண்ணால் போதும். அதாவது அந்த ட்ரஸ்ட்டோட நோக்கத்தை முழுமைப்படுத்துறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியலனாலும் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணால் போதுன்றது டாக்டர் ஆஃப் சிப்ரஸ்ன்றதை சொல்கிறது. இது ட்ரஸ்ட் மேலே ஃபைல் பண்ணப்படக்கூடிய கேசஸில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாக்டர். ஒரு ட்ரஸ்ட் மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணப்படுறதுன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூல். இந்த டாக்டர் ஆஃப் சிப்ரஸ் பேஸ் பண்ணி அந்த கேசஸ்லாம் நடக்கும்.